நீடித்த நாட்களாய் உன்னை திருப்தியாக்கி நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஏசப்பா ஆசீர்வாதத்தோட முடிச்சிருக்காரு. ஏன்னா நம்ம அவருக்குள்ள அடங்கி இருக்கணும். ஒரே காரியம் தான், அவருக்குள்ள அடங்கி இருக்கணும். அவருக்குள்ள இருக்கும்போது பெரிய மாற்றத்தை காண்போம். நம்ம உடல்ல மாற்றங்கள், நம்ம உள்ளத்துல மாற்றங்கள், நம்ம சரீரத்துல மாற்றங்கள், நம்ம கண்கள்ல மாற்றங்கள், நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றங்கள், நம்மளுடைய காரியங்கள்ல மாற்றங்கள். நம்ம நடக்கும் போது ஏசப்பாவை பார்ப்பாங்க, நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது ஏசப்பாவை பார்ப்பாங்க, நம்ம முகத்துல ஏசப்பாவை பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. அந்த மாற்றங்கள் எப்போ வரும்? நாம் அடங்கி இருக்கும்போது. ஹல்லேலூயா. அவர் கரத்துக்குள்ள அடங்கி இருக்கும்போது ஆமென். இந்த மாற்றங்கள் நமக்குள்ள வரும். இந்த மாற்றங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஏசப்பா நம்மள அழகாக உயர்ந்த அடைக்கலத்துல நம்மள கொண்டு போய் வைப்பாரு. ஆமென். எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு பெரிய நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர்கள் வந்தாலும், யாரெல்லாம் நம்மளை விட்டு போனா கூட ஏசப்பா நம்ம கூட இருப்பாங்க. ஹல்லேலூயா. 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 ஏசப்பா என்ன சொல்றாங்க? நீடித்த நாட்களாக உன்னை திருப்திப்படுத்தி உன்னை கனப்படுத்த போறேன், நீ எனக்குள்ள அடங்கிரு. ஆமென். தேவன் கொடுத்த வார்த்தை